இப்போது தயாரிப்பாளர் அமுல்ராஜ் அவர்கள் நன்றியுரை வழங்குவார். சார் இங்க பாருங்க சார். சார் இங்க சார். வந்திருக்கிற அத்தனை சிறப்பு நம்ம அந்த நன்றி. இந்த படத்தில் பாடல்கள் இருக்கிற பாடலாசிரியனாவும் கலைஞர் ரசிகனாவும் இயக்குனர் அவருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு ரசிகனாக மீண்டும் ஆமாம் தொடர் ஜீவி அவனுடைய இசையில் நான் நிறைய படம் எழுதிக்கிட்டு இருக்கேன். அவர் நடிக்கிற படத்தில் இதுதான் முதல் படம் நினைக்கிறேன் பாட்டு எழுதுறது. அதுலேயும் ஒரு கூடுதல் மகிழ்ச்சி எனக்கு. அதே மாதிரி சாம்சிஎஸோடையும் தொடர்ந்து நிறைய படங்கள் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் ஒரு நண்பர்களோடு இணைஞ்சு இருக்கிறது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. மற்றபடி அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் அவ்வளோதான் இப்போதைக்கு சொல்ல தோணுது. ஏக்நாத் அண்ணா அந்த 2வது காட்சிப்படுத்தப்பட்ட பாடலுடைய வரிகள் அவர் எழுதியிருந்தார். அந்த 3ஆம் பாடலுடைய வழியை அருமையான வரிகள் மூலமாக வெளிப்படுத்தியிருந்தார். அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இடத்துல ஏக்நாத். முதல் பாடல் சாம்சிஎஸ் எழுதியிருந்தார். ஆமாம் அடிப்படையில் சாம்சிஎஸ் ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர், ஒரு கவிஞர் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் நிறைய படங்கள் அவர் எழுதியிருக்காரு. தொடர்ந்து சாம்சிஎஸ் நிறைய பாட்டு எழுதணும். அவ்வளோதான். மற்றபடி எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் நல்லபடியாக வரணும். தீர பல ஆசைகள் தந்த பேரன்பு அழைக்கிறோம் தேஜு அஸ்வினி அவர்களே. எல்லாருக்கும் வணக்கம். கவிதா மேம் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப அழகாக பேசியிருந்தீங்க. இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களோட கான்ஸ்டன்ட் சப்போர்ட் தான் எங்களுக்கு எல்லாமே. அண்ட் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ஸோ இந்த படம் டக்கு நடந்தது. சாரோட ஒரு 1 minute வீடியோ பண்ணியிருந்தேன். பயங்கர வைரலாக போச்சு. சார் அப்போ சொன்னார் வி ஷுட் டெஃபினெட்லி டூ அ மூவி அப்படின்னு. இம்மீடியட்டாக அது பிளாக்மெயில்னு ஒன்று ஒரே நாள் நரேஷன் போனேன். அன்றைக்கே சைன் பண்ணி அன்றைக்கி நெக்ஸ்ட் டே வந்து அப்படியே ஷூட் போயாச்சு. எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் எனக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து செகண்ட் மூவிக்கு. ஸோ ஜிவி சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் ஜிவி சார் வந்து ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் மீட் பண்ணதுலேயே. எனக்கு தெரிஞ்ச ஐ கெஸ் சாம் வில் அக்செப்ட் வித் மீ. அவர் வந்து இந்த யங் டேலண்ட்ஸ் அண்ட் அப்கமிங் டேலண்ட்ஸ்க்கு எப்பவுமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு. எப்பவுமே அவங்க மேலே வரணும்னு சொல்லிட்டு எப்படியோ கண்டுபிடிச்சி தேடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கொடுப்பாரு. அண்ட் ஐ லவ் தட் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் என்னதான் நம்மள ஒவ்வொரு படத்துலையும் வந்து நம்ம கொடுக்குற வேலையை சரியாக செஞ்சிடணுங்கிறதுல எனக்கு பர்சனலாக எனக்கு வந்து நான் மனசாட்சியோடு அது நல்லா பண்ணியிருக்கேனுங்கிறதுல ஒரு திருப்தி இருக்கா இல்லைங்கிறது என்னையவே கேட்டுருப்பேன். ஆனால் நான் இது வரைக்கும் பண்ண படங்களில் இப்படி ஏதாவது வேற ஒரு கருத்தில் வேற மாதிரி ஒரு கண்டென்ட்டில் நம்ம நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 லிஸ்ட்டு இருக்கும். நமக்குள்ளேயே வந்து ஒரு 10 கதாபாத்திரம் இந்த மாதிரிலாம் பண்ணணும். இந்த மாதிரி அப்படி இருக்கும்போது எனக்கு மாறன் சார் சொன்ன அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை நான் சரியாக செஞ்சுருக்கேங்கிறதுல நான் நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப சீரியஸாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு காமெடியாக இருக்கும். அதுதான் எனக்கு தேவைப்பட்டுச்சு இந்த நேரத்தில். ஏன்னா நம்ம உருவம் வந்து ஒரு ஜாக் ஃப்ரூட் மாதிரி தான். நிறைய பேருக்கு பழகாதவங்களுக்கு அது அப்படி தான் தோணும். ஆனால் நிஜமாக நான் அது கிடையாது. நான் வந்து ரொம்ப ஸ்வீட்டு தான். அது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். மற்றபடி ப்ரொடியூசர் சார், சம்பளம் கொடுக்குற முதலாளி, அவர் முதல் படம், அவர் மனுஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அது சாதாரண விஷயம் கிடையாது. அது எப்படி ஆரம்பித்தாங்க, எங்கே முடித்தாங்கங்கிறதுல நான் தூரத்துலேருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவ்வளோ வலியும் வேதனையும் இந்த மனுஷனுக்கு அவ்வளோ இருக்குது. நான் நிச்சயமாக இந்த படம் ஒரு பெரிய லாபத்தை உண்டு பண்ணி அடுத்தடுத்து படங்கள் நிறைய நீங்கள் பண்ணணும் சார். எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். மற்றபடி தேஜு
வாழ்த்துக்கள். இல்லை மாறன் சார் வந்து எடிட் பண்ணுறாரு இங்கே, அது வந்து இதை வேணாம் இது இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. பட் என்னன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. என்னென்னா இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டான ஒரு படமாக இருக்கும். அஸ் ஏ ஆக்டராக ஏன்னா ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விதமான ஒரு நடிப்பு நம்ம கொடுத்தாலும் இதுலேயும் அந்த வேலையை நம்ம நல்லா சரியாக செஞ்சுருக்கோங்கிறது என் மனசாட்சிக்கு எனக்கு நான் நேர்மையாக இருக்கிறேங்கிறத நான் நம்புகிறேன். உங்களுக்கெல்லாம் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மேடைனால மீடியா நண்பர்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன். நிறைய ஃபேஸஸ் சேஞ்ச் ஆச்சு, நிறைய புது ஃபேஸஸ் இருக்கு. அண்ட் ஃபியூ ஆஃப் மை ஓன் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஹியர் டூ. So happy to see all of you guys. Firstly, thank you so much. And Blackmail, as an actress, ரொம்ப வருஷம் அப்புறம் ஒரு மீனிங்ஃபுல்லான ரோல் பண்ணணும்னு தோணும். அது நிறைய வாட்டி கிடைக்காது. இந்த Blackmail மூலமா எனக்கு அந்த மாதிரி ரோல் கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு முதல்ல மாறன், தேங்க்யூ ஸோ மச் இந்த ரோலுக்காக for thinking me and approaching me. Thank you so much. I can't talk much about my role, but then please August 1st ellarum make time to watch the movie in the theaters. அதுக்கப்புறம் I will see you all in the theaters. Thank you. நான் இப்பவே ஒரு கோரிக்கை வைப்பேன். நீங்க வரும்போது இங்க மேடையில ஏதோ பொக்கே ஒன்று கொடுத்துட்டு இல்ல ரொட்டேஷன் பேஸ்ல பொக்கே கொடுத்துட்டு அந்த பொக்கே தூக்கி பின்னாடி போட்டுட்டு போற பதில் இந்த மாதிரி ஒரு அற்புதமான புத்தகத்தை கொடுக்கணும்னு நினைச்சாரு பாருங்க. அங்கே அமல்ராஜ் சார் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு. இந்த வேல்பாரி புத்தகம் 1,00,000 பிரதிகளை விற்பனையில் சாதனை பண்ணியிருக்கு. அந்த சாதனையை உங்க படமும் பண்ணும் கண்டிப்பாக. அதனுடைய முதல் அடிப்படையா நான் பார்க்கிறேன். இந்த புத்தகம் கொடுத்ததே வந்து அப்படிப்பட்ட ஒரு சிறப்பா பார்க்கிறேன். வேல்பாரி படம் கண்டிப்பா சங்கர் சாருடைய இயக்கத்துல தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய சாதனை படைக்கும்னு எதிர்பார்க்கிறேன். அந்த படம் வர்றதுக்கு எல்லாமே நம்ம எல்லாம் கூட இருக்கணும். சங்கர் சாரோட அவர் வந்து நம்ம பயங்கரமா என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி அந்த வேல்பாரி படத்தை கொண்டு வரதுக்கு தயாரிப்பாளர்களை மோட்டிவேட் பண்ணி இன்னைக்கு ராமாயணம் அப்படின்ற படத்தை வந்து நம்ம எத்தனையோ தடவை பார்த்திருக்கோம். அந்த படத்தை ஒரு 4,500 கோடியில பாம்பேல ஒரு நிறுவனம் பண்ணும்போது நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய ஒரு வீரனை பத்தியான ஒரு நாவல் இது படைப்பா வரும்போது உலக சினிமாவை பார்த்து வேக்கும். அப்படிப்பட்ட ஒரு சினிமா வரணும். அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் கொடுத்தது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பாடல்கள் பார்க்கும்போதே அவ்வளவு சூப்பரா இருக்கு. எல்லாமே ரொம்ப பிரமாதமா அமைஞ்சிருக்கு. தமிழ் சினிமா பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எமோஷனலான ஃபேமிலி த்ரில்லர் படங்கள் நல்ல வெற்றி அடையும். சமீபத்தில் பாத்தீங்கன்னா 2 திரைப்படம் பெரிய வெற்றி. ஒன்னு DNA, இன்னொன்று வந்து மார்கன். ரெண்டுமே ஃபேமிலி சம்பந்தப்பட்ட த்ரில்லர் படங்கள். இந்த படமும் அதே மாதிரி ஒரு பெரிய வெற்றி அடைன்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ்வளவு சிறப்பான ஒரு கதையோட இருக்கு. ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸோட ஃபேமிலி இமோஷனோட ரொம்ப சூப்பரா இந்த படத்துல வந்து மூமாறன் பண்ணியிருக்காரு. மூமாறன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய 20,000 கண்கள் படம் தொடங்கி அது பிறகு கண்ணை நம்பாது இன்னைக்கு படம் 3வது படமா வருது. மாறன், உங்களுடைய படைப்பு மிகப்பெரிய வெற்றி அடையணும். எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு மாறன். அவர் நடுவில் என்கிட்ட ஒரு கதை சொன்னாரு. ஆனா இந்த கதையை சொல்லல. திடீர்னு அந்த கதை கேட்ட உடனே நான் சொன்னேன், சார் உங்ககிட்ட வேற மாதிரி எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு. ஆனா இந்த கதையை கிட்ட போய் அமல்ராஜ் சார் சொல்லிட்டு படம் பண்ணிட்டாரு. ஸோ அவ்வளோ திறமையான ஒரு இயக்குனர், படைப்பாளி. அவருடைய இயக்கத்துல வரப்போற இந்த படம் கண்டிப்பா எப்படி இந்த வருஷம் த்ரில்லர் படங்களுக்கெல்லாம் நல்ல வரவேற்பு வருதோ அந்த வரிசையில மார்கன் DNA பிறகு ஒரு நல்ல வெற்றி படமா Blackmail அமையும். பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தியேட்டர்ல ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படின்னு நான் அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் தெளிவா சொல்ல விரும்புறேன். இந்த மாதிரி ரிவ்யூஸ் வரலனாலே மக்கள் வந்து படம் வந்ததால தெரியாது. அதனால அது நம்ம கேட்கக்கூடாது. கண்டிப்பா ரிவ்யூ வந்து நம்ம படத்துக்கு வேணும். நம்ம படத்துக்கு திரையரங்கிலையோ இல்ல வெளியிலயோ இல்ல எங்காவது ரிவ்யூஸ் கண்டிப்பா வேணும். இட்ஸ் பிரசாந்த் மாதிரி மிகப்பெரிய ரிவ்யூஸ் எல்லாம் நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். ஒரே ஒருதான், கொஞ்சம் கனிவா ரிவ்யூ பண்ணுங்க, அவ்வளவுதான் கேட்டுக்கிறோம். கொஞ்சம் கனிவா, கொஞ்சம் பேலன்ஸ்டா, கொஞ்சம் சப்போர்ட்டிவா. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் 5 படங்கள் 10 படங்கள் வர இந்த தமிழ் சினிமாவை காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமை உங்களுக்கும் இருக்கிறது. உங்களுக்கு இருக்கு. அந்த தயாரிப்பாளர்கள் ஒரு நிமிஷம் யோசிங்க, அந்த தயாரிப்பாளர் எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க. இப்படி ஒரு நம்ம வந்து மொத்தமா டேமேஜிங்கா சொல்லிட்டோம்னா அந்த தயாரிப்பாளர் ஒட்டு மொத்தமா அவருடைய இழப்பை, அதாவது மொத்த பணமும் போயிடுமே அப்படின்ற ஒரு மனசாட்சியோட கொஞ்சம் கனிவோட அந்த படத்தை வந்து உங்களுடைய பொதுவான ஒரு விமர்சனம் பண்ணுங்க. கண்டிப்பா விமர்சனம் பண்ணுங்க. இது வந்து நான் ரிவ்யூஸ் மட்டும் சொல்லல. இங்க வெளியில படம் முடியும் போது வெளியில வர ஆடியன்ஸ்க்கு அதுதான் சொல்றேன். ஒரு நடிகரையோ தயாரிப்பாளரையோ இல்ல ஒரு டைரக்டரையோ வன்மத்தோட டார்கெட் பண்ணி பண்ற ரிவ்யூஸ் மட்டும் பண்ணக்கூடாது. மற்றபடி எல்லா ரிவ்யூஸும் வரணும். எப்படி வந்து ட்ரெடிஷனல் மீடியா என்னைக்குமே நாங்க இங்க இருக்கிற எல்லா ட்ரெடிஷனல் மீடியா அவ்வளவு நம்புறோம்.
எல்லா ட்ரெடிஷனல் மீடியாவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளரையோ ஒரு இயக்குனரையோ நடிகரையோ காயப்படுத்த மாட்டாங்க. எந்த பத்திரிகையும் எந்த ஊடகமும் பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் மீடியா மட்டும், நான் ட்ரெடிஷனல் மீடியா சொல்றது பத்திரிகை அப்புறம் மேகசின் இவங்கெல்லாம் சேர்த்து சொல்றேன், எல்லோருமே அந்த ஆன்லைன் போர்ட்டல் கூட சேர்த்து சொல்றேன், அவங்க எல்லாருமே 20 வருஷம் 30 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா ஊடகங்களுமே பாத்தீங்கன்னா கனிவோட தான் பண்ணுவாங்க. அது கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அந்த வார்த்தையில அப்படி ஒரு சுகர் போட்டு சரி ஓகே அவர் பாவம் தட்டி கொடுப்போம் மொத்தமா ஒழிஞ்சிட போறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல, அந்த ஒரு ரிவ்யூ எல்லா ஆன்லைன்ல பண்ற ரிவ்யூஸ் எல்லாருமே பர்டிகுலரா யூடியூப் ரிவ்யூஸ் பண்ணாலே போறோம். அதே மாதிரி வெளியில தியேட்டருக்கு வந்து பேசுற எல்லாருமே அதே மாதிரி ரிவ்யூ பண்ணாலே போறோம். தமிழ் சினிமா நல்லபடியா இருக்கும். மற்றபடி ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், ரிவ்யூ பண்ணணும். ரிவ்யூ பண்ணனா மக்களுக்கு தெரியாது இந்த படம் வந்திருக்கா இல்லையே தெரியாது, எல்லாருமே ரிவ்யூ பண்ணணும், எல்லா ஊடகங்களும் ரிவ்யூ பண்ணணும். படங்களை வந்து நல்ல படம்னா உடனே ரிவ்யூ பண்ணி சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை பெருசாக்கணும். கொஞ்சம் மிக்ஸ்டா இருக்கு இல்ல ரொம்ப பேடா இருக்கு அப்படின்னா ஒரு நாள் தள்ளி அப்படி இப்படி ஒரு டிலே பண்ணி போட்டீங்கன்னா கொஞ்சம் கனிவா இருக்கும். இல்லைன்னா பேசும்போது கொஞ்சம் கனிவா பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுதான் ரிவ்யூ. தேஜு மேடம் அது மட்டும் தான் நீங்க கேட்க முடியும். ரிவ்யூ பண்ணாதீங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்க முடியாது. ஸோ பிந்து மாதேவர்கள், வெல்கம் பேக் டு தமிழ் சினிமா. ஒரு மிகப்பெரிய கம்பீரமான ஆளுமை நீங்க. So you are a very tall personality in cinema. So such a tall personality should be in Tamil cinema regularly. So keep coming and keep rocking. ஸோ இந்த படத்தை பொறுத்தவரையும் ஒரே விஷயம் தான் நான் சொல்லணும். இதுல பாடல் வந்து இமான் சார் போட்ட பாடல் தான், ஒத்துக்கிறியான்னு. நம்ம எப்படி வந்து ஆர் உதயகுமார் சொன்னாரோ நாங்கெல்லாம் ஒத்துக்கிறோம். ஒரு சூப்பரான படைப்பை வந்து நம்ம தயாரிப்பாளர் இயக்குனர் ஜி பிரகாஷ் அந்த ஹோல் டீம் கொடுத்துருக்காங்க. இந்த டீமுக்கு வந்து நம்ம எல்லாம் ஒத்துப்போம். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் இந்த படம் வரும்போது ஒரு சூப்பரான படம்னு அந்த ஒத்துக்கிறியா பாடல்ல இவ்வளவு சூப்பரா டான்ஸ் பண்ண அவங்க பேரு சந்திரிகா அவர்களுக்கு நன்றி. ஒரு என்ஆர்ஐ தமிழர், நீங்க என்ஆர்ஐ தமிழரா இருந்துட்டு இவ்வளவு அருமையா டான்ஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த ஒத்துக்கிறியா சாங் கண்டிப்பா ஒரு பெரிய வைரல் ஆகும். அந்த பாடலே இந்த படத்தை வந்து நம்மளெல்லாம் ஒத்துக்க வைக்கும். ஒரு சிறப்பான ஒரு த்ரில்லர் படம், ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் கண்டிப்பா 1ஆம் தேதி வருதுன்னு அமல்ராஜ் சாருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைன்னு வாழ்த்துக்கிறேன். எனக்கும் காலை வணக்கம். முதலாவதாக தயாரிப்பாளர் அமல்ராஜ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அவரால் தான் இன்னைக்கு ஒரு பிளாக்மெயிலுங்கிற படம் இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா அதற்கு முதல் விதைவிட்டவர் அமல்ராஜ் அவர். அப்புறம் பிளாக்மெயில் டைட்டிலுங்கிற பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ்வலாக ஒரு டைட்டில் எப்பவுமே வந்து ஆடியன்ஸ் போய் கேட்சாங்க அப்படின்னா அது ஏதோ சின்ன ஒரு எல்லாருமே ஒரு தெரிஞ்ச ஒரு வேர்டாக இருந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அந்த மாதிரி பிளாக்மெயிலுங்கிறது வந்து ஒரு த்ரில்லர் பேஸ்டான டைட்டில். பட் எல்லாருமே சொல்லுவாங்க என்னடா பிளாக்மெயில் பண்ணுறியா நீ இது பண்ணுறியான்னு சொல்லி எல்லாரும் யூஸ்வலாக பேசக்கூடிய ஒரு டைட்டில். அது ஒரு படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ ட்ரெய்லர் நான் பார்த்தேன். ஒரு ஃபேமிலி எமோஷன்ஸுக்குள்ள ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு த்ரில்லர் பேஸ்டில் வந்து பண்ணியிருக்கிறாங்க வந்துட்டு உங்களுக்கு. அது ரெண்டுமே கனெக்ட் ஆகுது, த்ரில்லர் கனெக்ட் ஆகுது, ஒரு ஃபேமிலியும் கனெக்ட் ஆகுது உங்களுக்கு வந்துட்டு. இது கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ஒரு பிடிச்ச படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெய்லர் ரொம்ப நல்லா கட் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரெய்லருக்கு இது ரீகார்டி பிஜிஎம் சாம்சிஎஸ் பிரதர் பின்னி எடுத்துட்டாரு உங்களுக்கு வந்துட்டு. அவர் இந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி ஆகிட்டார் இப்போ பிரதர் வந்துட்டு உங்களுக்கு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா காளிதாஸ் 2 ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டீசரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிஜிஎம் வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் பண்ணியிருக்காரு. நான் ரொம்ப நாள் சொன்னேன் வந்து உங்களுக்கு. ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து ஒரு டைரக்டர் எந்த அளவுக்கு கேப் போடுறாங்க, ஒரு எடிட்டர் எங்கே ஸ்பேஸ் போடுறாங்க, இது எல்லாத்தையுமே ஒரு ஃபுல்லப் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் ஒரு மியூசிக். அந்த எல்லாத்தையுமே ஆடியன்ஸ் தெரியாமல் பேலன்ஸ் பண்ணக்கூடியதான் ஒரு மியூசிக் டைரக்டர். அது நிறைய படத்துக்கு வந்து ஒரு படத்துக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட்டாக பண்ணுறாரு ஜாம்சிஎஸ் ப்ரோ. அது பெரிய ஒரு இண்டஸ்ட்ரிக்காக இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வந்து ஒரு கதாநாயகரை பற்றி சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது என்னுடைய நெருங்கிய நண்பர் பிரதர். எனக்கு கிட்டத்தட்ட ஜி பிரகாஷ் பிரதர் கூட நான் 2006 ட்ராவல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வசந்தபாலன் சார் ஜெயில், 2ஆவது படம் பொல்லாதவன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷத்துல வந்து ஒரு ஜி பிரகாஷ் பிரதர் பத்தி ஒரு ப்ரொடியூசர்ஸ் இந்த ஸ்டேஜில் சொல்லும் போது நான் ரொம்ப பெருமையா சந்தோஷமா நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே நல்ல முறையில் வரணும்னு சொல்லி தான் படத்தை எடுக்கிறாங்க, பிளான் பண்ணி போறாங்க. அன்பார்ச்சுனலி சில சூழ்நிலைகள் அப்படி வரும் பொழுது அதற்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து இல்லை சார் நான் வர்றேன், பேக் பண்ணுறேன், பண்ணுங்க, எனக்கு ரிலீஸ் அப்போ கொடுங்க, ஏதோ ஒரு வகையில் மூவ்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சதே வந்து பெரிய சந்தோஷம். இதுக்காகவே இந்த திரையுலக சார்பில் இருக்கு எல்லாருமே ஒரு கைத்தட்டல் பண்ணீங்கன்னா அது அடுத்து வரக்கூடிய தயாரிப்பாளர்களும் சரி அடுத்தவங்களுக்கு ரொம்ப ஒரு உற்சாகமாக இருக்கும். இதை ரொம்ப அதிகமாக பண்ணவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். அவரோட பயணிச்ச எல்லா தயாரிப்பாளர்களும் சரி சக நண்பர்களுக்கும் சரி யாருமே என்னால் இழந்து விடக்கூடாது என்று திரையுலகுக்கு முன்னுதாரணம் இருந்தால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். எஸ்பி முத்துராமன் சார் வந்து அவர் கண்டினியூவா ரஜினிகாந்த் சார் வந்து கண்டினியூவா பல படங்கள் பண்ணியிருக்காரு. பட் அந்த யூனிட்டுக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணணுமே, எஸ்பி முத்துராமன் சார் டெக்னீஷியன் ஒன்று பண்ணணும்னு சொல்லி
பாண்டியன்கிற படத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் சம்பளமே வாங்காம ஹோல் குரூப்புக்கும் படத்தை ஃப்ரீயா பண்ணி கொடுத்தாரு. அதுல வந்த லாபத்துல வந்து எஸ்பி முத்துராமன் சார் அவர் மட்டும் அந்த படத்தை எடுத்துக்கிறாம அதுல ஒர்க் பண்ண மேக்கப் மேன், காஸ்டியூம், மேனேஜர்ஸ், கோ டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே அமௌண்ட் பிரிச்சு கொடுத்து ஏவிஎம் காலையில் இடம் வாங்கி கொடுத்தாரு. ஸோ அப்படி பல பேரை வாழ வைத்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸ் ஆனா கூட இல்லை சார், என்னை நம்பி படம் வாங்கிட்டாங்க, நான் தானே ஹீரோ, அப்ப நான் கூட இருக்கணும் சார், அப்பதான் சார் அவங்க நம்பிக்கை வரும் அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸ் கூட பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு வந்து ஜி பிரகாஷ் பண்ணியிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குது. ஸோ இந்த பிளாக்மெயில் படம் மாபெரும் வெற்றி அடைய எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த டைரக்டர் மாறன் அவர்களுக்கும், ஹீரோனி தேஜஸ்வினி, பிந்து மாதவி, முத்துக்குமார், ஸோ ஹோல் டீம், அப்புறம் கோகுல் என் நண்பர் கேமராமேன் அன்னைக்கு வந்திருக்காரு தெரியல. ஸோ அவருக்கும் இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வெற்றி அடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம்னா பிளாக்மெயில்ங்கிற வேர்டு ரொம்ப எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. பிளாக்மெயில்ங்கிற வேர்டு எங்கிருந்து வந்திருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா சு வெங்கடேசன் அவர்கள் சொன்ன மாதிரி வரையாடுகள்ங்கிற வேர்டு வந்து ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்து அந்த தமிழ் வார்த்தை வந்தது போன்று பிளாக்மெயில்ங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்திருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தேடுறப்ப ஒரு இமெயில் இல்லை, மெயில்ங்கிறது ஒரு வாடகை இல்லை, ஒரு கட்டணம் அப்படின்னு சொல்லுது. ஒரு 16th செஞ்சுரியோட வேர்டு தான் இந்த பிளாக் மெயில்ங்கிற வேர்டு. 16th செஞ்சுரியில் இங்கிலாந்து அண்ட் ஸ்காட்லாண்டுக்கு இடையில ஒரு இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் இருந்த இடத்துல அங்கே இருக்கிற தலைவர்கள் வந்து இல்லை கொள்ளையர்கள் போய் அவங்கள சூறையாடி இருக்கிறாங்க. எங்களை சூறையாடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்குற காசுக்கு பேர் தான் அந்த மெயில்ங்கிற வார்த்தை. அது பிளாக்கா கொடுக்கறதுனால அது பிளாக் மெயில் அப்படிங்கிற வார்த்தையா மாறிடுச்சு. அதாவது ஒரு கட்டணம் வந்து இந்த இடத்துல என்னை திருடாரு, என் வீட்டில் நீ திருடாத, என்னை நீ கொள்ளையடிக்காத அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற கட்டணம்ங்கிற வார்த்தை தான் அந்த மெயில் தான் அன்னைக்கு வந்து வாடகையாகி வேற மெயிலா மாறி அந்த பொருள் பிளாக்கா இருப்பதால் ஒரு பணமாகவோ நகையாகவோ இல்லை ஒரு மிருகமாகவோ அந்த அது பிளாக்கா இருக்கிறதுனால அந்த பிளாக்குங்கிறது மருவி ஒரு பிளாக் மெயிலா மாறி இன்னைக்கு வந்து ஒருத்தர் இன்னொருத்தருடைய ரகசியத்தை மறைப்பதற்கு முக்கியமாக பெண்கள் உன்னை பத்தி ஒரு வீடியோவை நான் வெளியிட்டுருவேன், உன்னை பத்தி ஒரு ரகசியத்தை நான் சொல்லிடுவேன் அப்படின்னு ஒரு மனிதன் தனக்குள்ள இன்னொரு மனிதனை அதிகமாக வெறுப்பதற்கு உபயோகப்படுத்துகிற ஒரு சொல்லாக பிளாக்மெயில் மாறுகிறது. இது பெண்களை தான், பெண்கள் உடல்களை முன்வைத்து நடக்கிற ஒரு பெரிய பேரமா இருக்கு. அப்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் அந்த சொல் மாறி உண்மையிலேயே வந்து பிளாக்மெயில்ங்கிற பார்க்குறப்ப வந்து ஒரு த்ரில்லருக்கான ஒரு அழகான சொல்லா இன்னைக்கு அந்த சமூகம் அதை மாற்றி வச்சு குற்றத்துக்கோடு சம்பந்தப்பட்டதாக இன்னொரு மனிதனை வேட்டையாட துடிக்கிற ஒரு சொல்லாக அந்த சொல் மாறி இருக்கு. திரையரங்கத்தை வேட்டையாடுறதுக்கான 2 ஈஸியான வழிங்கிறது வந்து ஒன்று த்ரில்லர், இன்னொன்று ஹாரர் படங்கள். தியேட்டருக்கு வர ஆடியன்ஸ் 10 நிமிஷத்துலேயே பக்கத்தில் இருக்கவன்ட்ட பேசுறான், மொபைல் நோன்றான், இவங்களை எப்படி அட்டென்ஷன் சீக்கிங் பண்றதுங்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட 2 ஒரு ஜானர்ஸ் வந்து த்ரில்லர் அண்ட் ஹாரர். அது வந்து எப்போதுமே வந்து ஒரு மெஜாரிட்டி லெவலில் அதனுடைய சக்சஸ் ரேட் இருந்திருக்கு. ஹாலிவுட்ல இருந்து இவ்வளோ பீரியட் நம்ம பார்க்குறப்ப ஆக்சுவலாக எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப இதில் இருக்கிற அந்த விறுவிறுப்பும் அது வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. மாறனுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப அது ஒரு ட்ரெய்லர் பார்க்குறப்பவே நம்மளை சீட்டு நுனிக்கு அது வந்து கொண்டு வைக்கும். அதுவும் அது குழந்தைய வச்சுக்கிட்டு நடக்கிற டிராமான்னு சொல்றப்ப ரொம்ப முக்கியமான ஒரு எமோஷன் கனெக்டையும் சேர்ந்து அது ரொம்ப பிரமாதமாக ஏற்படுத்துது. ஸோ ஐ திங்க் அந்த இது பார்க்குறப்பவே ஆடியன்ஸை மிக பெருசாக அது கவரும்னு நான் நம்புகிறேன். ஸோ படம் வெற்றியடையே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மாறன். பிரமாதமான மியூசிக். ஆக்சுவலாக அந்த ட்ரெய்லர் வந்தப்பவே அந்த படம் வந்து தியேட்டருக்கு வர வைக்கணுங்கிற அந்த மியூசிக் என் மண்டைக்குள்ள கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலாக இன்னமும் விக்ரம் வேதாவுடைய அந்த ரீரெக்கார்டிங் வந்து நான் ஓட்டிக்கிட்டே இருப்பேன். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் நான் வந்து சாம் சிஎஸ் அவர்களை நான் சந்தித்தேன். அப்போ வந்து அவருடைய லேப்டாப் ஓப்பன் பண்ணி, சார் இன்செப்ஷன் படத்துக்கு ஒரு மியூசிக் போட்டிருக்கேன் பார்க்குறீங்களா, அது ஹான்ஸ் சிம்மர் தான் பிரமாதமான மியூசிக் டைரக்டர், அவரை தாண்டுற மியூசிக்கா என்னடா போடுங்க சார் அப்படின்னு சொன்னேன். நிஜமாவே வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது, நிஜமாவே ஹான்ஸ் சிம்மர் அந்த இடத்துக்கு போட்ட மியூசிக்கோட சாம் சிஎஸ் எனக்கு காட்டின அந்த ரீரெக்கார்டிங் மியூசிக் வந்து அதிர வச்சிருச்சு. ஏன்னா இன்செப்ஷன் உங்களுக்கு தெரியும், படம் மொத்தமுமே கிளைமேக்ஸ் அப்படி இருக்கும் பரபரப்பா. அதுக்கு வந்து சாம் சிஎஸ் பார்க்குறப்ப இன்னும் பெரிய உயரங்களை சாம் சிஎஸ் அடைஞ்சிருக்கணும்.
அவருடைய படங்கள் புஷ்பா 2லாம் அவர் தான் பிரமாதமான ஒரு ரெக்கார்டிங் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த படம் சாங்ஸ் ப்ளஸ் எல்லாம் சேர்ந்து சாம்சியருக்கு இன்னொரு பெரிய உயரத்தை தருண் சாம்சியஸை மனமாற வாழ்த்துறேன். இப்போ ஜிவி மை டார்லிங் அப்படிங்கிற வார்த்தையை நாங்கள் தான் ஒரு 17 வயசுல நாங்கள் சொல்ல ஆரம்பித்தோம். ஆர்வதகுமார்கிட்ட வந்து என் பையன் சின்ன பையனாக இருக்கான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா சொன்ன மாதிரி என்கிட்ட வர்றப்பையும் ஜிவி வந்து ஒரு சின்ன பையனாக தான் நாங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸில் நான் வந்து டார்லிங் அப்படின்னா பல முறை அதை உபயோகப்படுத்திகிட்டே இருப்போம். கண்ணுக்கு முன்னாடி ஒரு 17 வயசு பையனோட பார்த்த இந்த ஜிவி அவருடைய வளர்ச்சியை பார்க்குறப்ப நிஜமாவே பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு ஜிவியோட வேலை செய்யறதுக்கு அப்படின்னு தான் நான் எப்பயுமே நம்புவேன். நான் படம் பண்ணலாட்டிலும் ஜிவி வந்து வேற யார் மூலியமாவது இவ்வளோ பெரிய உயரத்தை தொட்டு இருப்பான்னு நான் எப்பயுமே நம்புறேன். அதுக்கு பின்னாடி ஜிவியோடைய டேலண்டோட சேர்த்து இந்த டார்லிங்னஸ் அப்படின்னு சொல்வேன். எல்லாருமே சொன்னாங்க, யாரையும் வெறுக்காத, யார்கிட்டையும் கோவப்பற்றாத, யாரையும் மோசமா ட்ரீட் பண்ணிடாத ஒரு குணத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சமீபத்தில் அவருடைய ஃபேமிலி விஷயத்துல வந்து எவ்வளோ மெச்சூரிட்டியா நடந்துக்கிட்டாரு அப்படின்னு நான் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன், இவ்வளோ மெச்சூரிட்டி இந்த வயசுல அப்படின்றப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஹியூமன் பக்கத்துல பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா. இவ்வளவு பெரிய உயரத்துல இருந்து இன்னொருத்தவங்களை ஈஸியா இன்ட்ரீட் பண்ணிடலாம். ஆனா ரொம்ப ஒருத்தருடைய நேரம் என்பது எனக்கு ரொம்ப முக்கியம் சார். எனக்கு கால் பண்ணிட்டா அடுத்த நாள் மறக்காம கூட அடுத்த நாள் கூட நான் கால் பண்ணி பேசிடுவேன். அதுதான் ஜிவி. தயாரிப்பாளர்கள் அவர்கள் முதல்ல சொன்னாங்க விட்டு கொடுத்தாங்கன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நடிகரா மியூசிக் டைரக்டரா அவர் விட்டு கொடுத்த படங்கள் எனக்கே 2 படம் இருக்கு. 2 படத்துக்கு அவர் இல்லைன்னா படமே இல்லை. ஒரு பிரமாதமான ஹியூமன். ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டாங்க. அந்த அந்த மொமெண்ட்டை நான் பார்த்துருக்கேன் சார். இந்த மாதிரி பண்ணிடலாம், நான் மேனேஜர்கிட்ட சொல்லி விடுறேன், நான் கேட்கணும், அது எதுவுமே கிடையாது. என் படத்துக்கு கேட்டால் பண்ணிடலாம் சார். ஒரு செகண்ட் கூட யோசிக்காத அந்த தருணம் வந்து ரொம்ப அரிதான தருணம். ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள இப்படி சில மனிதர்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பேர் அன்புக்காக ஜிவி மாதிரி ஒருத்தர் நடிகராகவும் மியூசிக் டைரக்டராகவும் பெரிய உயரத்தை தொடணும். போன வருஷம் அவர் பண்ண படங்களுடைய நீரக்காடிகள்லாம் இன்னொரு தேசிய விருதை ஜிவிக்கு வாங்கி தரும். இன்னும் பெரிய உயரத்துக்கு ஜிவி சென்று கொண்டே இருப்பார். ஜிவிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய வெற்றியடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. வந்திருக்க ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். ஸ்டேஜில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் என்னோட வணக்கம். இந்த விழாநாயகன் சாம்சியா சார் உங்களோட ஃபஸ்ட் படத்துலேருந்தே ஒரு யூனிக்கான ஒரு சவுண்டிங் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஃபிலிம் நீங்கள் கொடுத்துட்டே வரீங்க. ஸோ அதுதான் இந்த படத்தோட ட்ரெய்லரும். சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மெலோடி பாட்டாக இருக்கட்டும், உங்களோட அந்த ட்ராவலே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ட்ராவலாக பார்க்குறேன். நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னும் நீங்கள் போக வேண்டிய உயரம் வந்து தூரமாக இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் போயிடுவீங்கன்னு நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு டைரக்டர் மாறன் சார், 20,000 கண்கள் வந்து நான் தேட்டரில் போய் பார்த்தேன். பயங்கரமான ரைட்டிங். பார்த்த உடனே வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு படமாக இருந்துச்சு. ஸோ அந்த படத்தில் வந்து ஜிவி சார் நடிக்கிறாருன்னு சொல்லும் போது ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. பிகாஸ் நீங்கள் இருட்டில் வந்து பயங்கர மேஜிக் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இல்லையா. பட் நம்ம ஹீரோ வந்து இருட்டை பார்த்தாலே பயம் வந்து அது எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது தெரியாது. தனியாக தூங்க மாட்டார், லைட் போட்டு தான் தூங்குவார் நைட்டு. அங்கே போகிற மேலே இங்கே பாருங்க, ஏங்க தூங்குங்க, ஏங்க இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கு இந்த படத்துக்கு அப்புறம் இருட்டை பார்த்தா ஒரு பயம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் சாருக்கு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் சார். ப்ரொடியூசர் என்னோட வாழ்த்துக்கள். பிகாஸ் என் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்னை புஷ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன் நான் அந்த ஸ்டேஜில் வந்து பேசுறதுக்கான பிக்கஸ்ட் ரீசன் வந்து ஜிவி சார். என்னை ஃபஸ்ட்டு டேரக்டராக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் த்ரிஷா நயன்தாரா அப்படின்ற ஒரு படத்தில். ஸோ அப்போது 2011 வந்து ஜிவி சாரோட படம் எனக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் ஜிவி வரைக்குமே வந்து அவரோட சப்போர்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக எனக்கு இருந்திருக்கு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி சார். நான் தான் ட்ரெய்லர் பார்த்தோன்னே சொன்னேன் சார், சென்டிமெண்ட்டாக வந்து ஒரு படத்தில் ஒரு விஷயம் இருக்குது, நல்ல படம் ஹிட் ஆகிடும் சார் அப்படின்னா. அந்த சென்டிமெண்ட் வந்து அவர் யார்கிட்டையும் சொல்ல முடியாது வெளியே, எனக்கு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் ஜிவி சார். நமக்கு கொடுக்கவிருக்கிறார். பிளாக்மெயில் படத்தில் இவர் தான் ஏற்றினாரா என்று சொல்லும் அளவிற்கு அவ்வளோ பெரிய ஷாக்கு மனுஷன்.
மாறாத அன்பு கொண்ட இயக்குனர் மாறன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறேன். வணக்கம். அந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். அந்த லிஸ்ட் ரொம்ப பெருசு. இந்த பிளாக்மெயில் படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம், ரொம்ப சுவாரஸ்யமாக பண்ணியிருக்கோம். இந்த படம் மெயினாக பார்த்திங்கன்னா ஜி பிரகாஷ் சார் வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவரோட ஒத்துழைப்பு இல்லைன்னா இவ்வளோ தூரம் பயணித்து வந்துட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி என்னோடய ப்ரொடியூசர் அமல்ராஜ் சார் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சார் பார்த்துக்கலாம் சார், கமல் சார் சொல்கிற மாதிரி தான் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருப்பார். இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி சுறுசுறுப்பாக ரொம்ப ஆக்டிவாக நடந்துட்டுருக்கு. அது காரணம் அவரோட உற்சாகம் தான். அது வந்து எங்களுக்கும் தொத்திக்க வச்சுருவாரு. ஸோ இந்த மாதிரி ஆக்டர் கூட பயணிக்கும் போது எங்களுக்குமே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும். ஸோ இவங்களோட ஒத்துழைப்பெல்லாம் இருந்தால் அந்த படம் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காது. அப்புறம் என்னோட டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் கோகுல் பினாய், என்னோட எடிட்டர் சான் லோகேஷ், ஆர்ட் டைரக்டர் ராம், காஸ்டியூம் டிசைனர் திலகப்பிரியா, மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. என்னோட ஏடிஸ் அண்ட் தென் என்னோட ஆர்டிஸ்ட் பிந்து மேம், தேஜஸ்வினி, லிங்கா சார், வேட்டை முத்துக்குமார், இவர் நம்ம கிங்ஸ்லி, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பங்களிப்பை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஜனரஞ்சகமான படமாக இருக்கும். நாட் ஓன்லி த்ரில்லர், எமோஷன் இருக்குது, ஃபேமிலி பாண்டிங் இருக்குது, காமெடி இருக்குது, எல்லாம் பிளாக் காமெடி இருக்குது, எல்லாமே இருக்குது அந்த படத்தில். த்ரில்லர் மூடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நிச்சயமாக ஆடியன்ஸை வந்து இந்த படம் வந்து என்கேஜ் பண்ணோம். ஒரு அடுத்தென்ன அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சு ஒரு நல்ல திரைப்படமாக இருக்கும். எப்படி சொன்னோம்னா பிளாக்மெயில்ன்றது கொரோனா மாதிரி ஆயிடுச்சு. கொரோனா பார்த்தீங்கன்னா முதல்ல சைனாவில் இருந்துச்சு, அப்புறம் அமெரிக்கா போச்சு, சிங்கப்பூர், பேங்காக், ஒவ்வொரு இடமா போய் இந்தியாவுக்கு வந்து, பாம்பேக்கு வந்து, பெங்களூர் வந்து, தமிழ்நாட்டுக்கு வந்து, நம்ம தெருவுக்கு வந்து, நம்ம வீட்டுக்கே வந்துடுச்சு. பிளாக்மெயிலும் அப்படி தான் நம்ம வீட்டிலேயே இன்னைக்கு இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரியல, தெரிஞ்சு சில பேர் மறைப்பாங்க. இதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்கள இந்த கதையில காட்டியிருக்கோம். அவங்களோட வலி, வேதனை, என்ன பிரச்சனை, அவங்க சந்திக்கிற ப்ராப்ளம்ஸ். இந்த லீட் கேரக்டர் ஹீரோ சார் வந்து அதனால எப்படி பாதிக்கப்படுறாரு, மற்றவங்களாம் என்ன பிரச்சனை சந்திக்கிறாங்க அப்படின்றத முடிஞ்ச வரைக்கும் சுவாரஸ்யமாக கொடுத்துருக்கோம். படத்தை பார்த்துட்டு நீங்கள் நல்லா இருந்தால் பாராட்டுங்க, கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள், ஆரோக்கியமாக சொல்லுங்கள். அடுத்தடுத்த படங்களை சரி பண்ணிக்கிறோம். அதே மாதிரி என்னோட ஃபேமிலி அவங்களும் மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு. அவங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. 6 வயதில் இசைப்புயலுடன் சிட்டுபுக்கு ரயிலில் பாடினார். 17 வயதில் வெயில் மூலம் இசையமைப்பாளரானார். 26 வயதில் மதுயானை கூட்டம் மூலம் தயாரிப்பாளரானார். 28 வயதில் டார்லிங் படம் மூலம் ஹீரோ ஆனார். 33 வயதில் சூரரை போற்றி படத்திற்கு தேசிய விருது பெற்றார். இப்படியாக ஒவ்வொரு வயதிலும் வருடத்திலும் தன்னை அடுத்தடுத்த தளத்திற்கு அழைத்துச் சென்றார். ஒரு தலைமுறை தாண்டிய கலைஞனாக உயிரோடும் உணர்வோடும் எங்கள் உணர்வில் உடலில் புகுந்து இதயத்தில் கலந்து 5 புலன்களில் கலந்திட்ட இசை சுவாசமே. 1000 இசைக்கருவிகள் ஒலிக்க அழைக்கிறோம் எங்கள் இசை செல்லம் ஜிவி அவர்கள். சாரி, ஒரு நிமிஷம். உங்கள் ஃபேன் கிளப் எல்லாம் வந்து அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா மக்கள், மீடியாவுக்கு பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். தனஞ்சயன் சார், கார்த்திக் நேதா, உதயகுமார் சார், கதிரேசன் சார், ட்ரீம் வாரியர்ஸ் சிஇஓ, அப்புறம் வசந்தபாலன் சார், ஆதிக் சார், அப்புறம் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் பிளாக்மெயில் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். ஃபஸ்ட்டு எனக்கு அதோடைய ஒரு ஒன்லைன் தான் வந்து மாறன் சார் அனுப்பிச்சிருந்தாங்க. இது ரொம்ப டேலண்டடான ஒரு டைரக்டர். டெஃபினட்டாக எப்படி சொல்கிறது, நெக்ஸ்ட் ப்ராமிசிங்கான டைரக்டர்ஸ் லிஸ்ட்டில் மாறன் கண்டிப்பாக இருப்பார். இட்ஸ் வெரி 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 டேலண்டட் ரைட்டர் டைரக்டர். இந்த ரைட்டர் டைரக்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான ரைட்டர் டைரக்டர்ஸ் வந்து கம்மி. அதில் வந்து மாறன் வந்து டெஃபினட்டாக ஒரு பெரிய பொசிஷனுக்கு போவார். அவருடைய குரு கேவி சார் மாதிரி டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவார். இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். படம் ஸ்க்ரீன் பிளேவாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது அந்த பிளாக்மெயில்ன்ற விஷயம் ஆரம்பித்து எப்படி லிங்க் ஆகி எத்தனை பேரோட லைஃப்பை வந்து அப்படியே ஒரு ரெக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஃபிலிமு. ஃபிலிமேவே பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் அமல்ராஜ் சாருக்கு வந்து வாழ்த்துக்கள், ஃபர்ஸ்ட் டைம் டெபியூட்டன் ப்ரொடியூசர். ஸோ பெஸ்ட் விஷஸ் அமல்ராஜ் சார். சின்ன படங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, நம்ம கவுன்சில்லே வந்து நிறைய சின்ன படங்கள் ப்ரொடியூசருக்கு வந்து அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது மாதிரி ஒரு சாம் மாதிரி அவர் நிறைய சின்ன படங்கள் ப்ரொடியூசருக்கு வந்து ஹி சப்போர்ட்ஸ் தெம். ஸோ அந்த மாதிரி நிறைய சின்ன படங்கள் வந்து இப்போ நல்லாவே போகுது. இப்போ லெவன் மாதிரி, கெவி மாதிரி நல்ல ஃபிலிம்ஸ் ஆர் டூயிங் ரியலி வெல்.
ஸோ ஐ திங்க் பிளாக்மெயில் டெஃபினட்டாக அந்த ஒரு லிஸ்ட்டில் ஒரு நல்ல டாக்கோட ஒரு நல்ல ஃபிலிமாக வரும்னு நான் நம்புகிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாறன் சார் அண்ட் திஸ் ஹோல் டீம், டிஓபி கோகுல் பினாய், சாம் லோகேஷ், அப்புறம் சாம் சிஎஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்போசர். அவருடைய பிஜி ஸ்கோர் எல்லாருக்குமே தெரியும், லைக் பிஜி ஸ்கோருக்கு ரொம்ப ஃபேமஸ். எனக்கு வந்து கைதி ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மஸ்தபாலன் சாருக்கு வந்து விக்ரம் வேதா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இவர் ஒன் ஆஃப் அவர் ஃபேவரட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் இமான் சாருக்கும் நன்றி, ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஐம் ரியலி ரியலி தேங்க்ஃபுல். அவர் எனக்கு சீனியர், அவர் ஐம் தேங்க்ஃபுல் டு ஹிம். அப்புறம் லிரிக் ரைட்டர்ஸ் நேதா சார், அப்புறம் இவங்க பண்ணியிருந்தாங்க நம்ம ஏக்நாத் சார், அப்புறம் இந்த படத்தில் ஆர்ட் டைரக்டர், எடிட்டர், காஸ்டியூம் டிசைனர், எல்லாருக்கும் தேங்க்யூ.